வணக்கம் நண்பா. நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுமா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த கேஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போட் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா போட் Airdopes 113 அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மணி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி, மணி வேல்யூ ரொம்ப கம்மியாகவும், ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காங்க. நான் எல்லா ஆப்ஷனும் டீட்டெயிலாக சொல்கிறேன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சார்ஜிங்கோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்குற காசுக்கு தக்கன குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப லோ குவாலிட்டின்லாம் சொல்ல முடியாது, நார்மலான குவாலிட்டியாக நல்லா தாக்கு பிடிக்கும். ஒரு 2-3 வருஷம் தாக்கு பிடிக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியல் அதுவும் பார்த்திங்கன்னா ஈஸியாக உடையிற மாதிரிலாம் இல்லை, நல்ல ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. டிசைனும் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளாட் டிசைனாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸ் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால சப்போஸ் நீங்கள் பேண்ட் பாக்கெட்டில் வச்சாலும் சரி, ஷர்ட் பாக்கெட்டில் வச்சாலும் சரி, அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே தென்னிக்கிட்டு தெரியாது யாருக்குமே. அது அந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்புறம் சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்திங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. ஸோ டைப் சி கேபிள் கொடுத்தது வந்து ரொம்ப சிறந்த ஆப்ஷன் தான். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி மாதிரி டைப் சி கேபிள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே டேமேஜ் ஆகாது. மைக்ரோ யூஎஸ்பி வந்து நீங்கள் மாற்றி சார்ஜர் பண்ணிங்க அப்படின்னா டேமேஜ் ஆயிரும். நம்ம டைப் சி கேபிள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே டேமேஜ் ஆகாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டைப் சி கேபிள் கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங்கோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 3 விதமான கலரில் எரியும். ஸோ நீங்கள் அது மூலமாக உங்கள் சார்ஜிங் கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த சார்ஜிங் கேஸோட மூடி க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் விரலை வச்சு தள்ளி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், அந்த க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் பேக் பாக்கெட்டில் வச்சாலும் சரி, இல்லைனா பேண்ட் பாக்கெட்டில் வச்சாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகாத மாதிரி தான் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸோட டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான டிசைனாக கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டெம்ப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக நல்லா ஷார்ப் ஏஜாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் காதில் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே நல்ல ரிச் லுக்காக தெரியுது. கலரும் பார்த்திங்கன்னா நல்ல மேட் கலர் வந்து பார்க்க நல்ல ப்ரீமியம் லுக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் சிலிக்கான் டிப் வந்து நல்ல ஆங்கிள்டு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் ஷேப்பு கொடுத்தது வந்து ரொம்பவே அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் ஷேப் வந்து எல்லா விதமான காதுலையும் செட் ஆகும். சின்ன காதாக இருந்தாலும் சரி, பெரிய காதாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான காதுலையும் செட் ஆகும். நீங்கள் உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான சிலிக்கான் டிப் எடுத்து காதில் மாட்டினீங்க அப்படின்னா உங்கள் காதை விட்டு இந்த இயர்பட்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழவே விழாது. ஸோ நீங்கள் தைரியமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம், ரன்னிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், எதுவுமே பண்ணாது. அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க, பட்டன் கிடையாது. டச் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நல்ல சென்சிட்டிவான டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக சிங்கிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா பாட்டு ப்ளே ஆகும், பாஸ் ஆகும், கால் அட்டன் பண்ணலாம். டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாட்டுக்கு மாற்றிக்கலாம், வர்ற காலை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே லாங் ப்ரெஸ் பண்ணிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட், கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து IWP டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா வேக்கப் டெக்னாலஜி. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை உங்கள் மொபைலோட இல்லைன்னா எந்த ஒரு கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், திரும்ப திரும்ப நீங்கள் எடுத்து ஒவ்வொரு தடவையும் கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு இப்போ பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ஜிங் கேஸோட மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகும். நீங்கள் இயர்பட்ஸ் எடுத்து தான் கனெக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் எப்போ சார்ஜிங் கேஸோட மூடியை ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போவே உங்கள் மொபைலோட இது கனெக்ட் ஆகிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து IWP டெக்னாலஜி, இன்ஸ்டா வேக்கப் டெக்னாலஜின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அதே போல் இந்த இயர்பட்ஸோட ப்ரொடக்ஷன் ரேட்டிங் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதோட ப்ரொடக்ஷன் ரேட்டிங் பார்த்திங்கன்னா IPX4 ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம், சைக்கிளிங் போகும்போது ஹெல்மெட்டில் போட்டுக்கலாம், இல்லை ஜாக்கிங் போகும்போது கூட காதுக்குள்ளே போட்டு பேண்டை சுற்றி போட்டுக்கலாம். இந்த இயர்பட்ஸுக்கு வேர்வை தண்ணி எந்த விதமான வேர்வை தண்ணி பட்டாலும் இந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. மைல்டாக மழை பெஞ்சால் கூட இந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதோ கால் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தைரியமாக பேசலாம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால வெளியே நடக்கிற அன்வான்ட் சவுண்டை பூரா கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணிட்டு கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் கூட்டத்துக்குள்ள உட்காந்து பாட்டு காட்டிங்கனால கூட சரி, அந்த இயர்பட்ஸ் வந்து வெளியே கிடக்கிற அன்வான்ட் நாய்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு பாட்டை மட்டும் நல்லா தெளிவாக காதில் ஒலிக்க வைக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா ENxன்னு சொல்லுவாங்க, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில். அதே போல் இது வந்து பீஸ்ட் மோடும் சப்போர்ட் ஆகுது. பீஸ்ட் மோடு எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேம் விளாட்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப அற்புதமான விஷயம்.
ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சாதா இயர்பட்ஸுக்கும் சரி, இந்த இயர்பட்ஸும் சரி ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் கேம் விளையாடும்போது இப்போ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வித்தியாசமாக இருக்கும். இந்த லோ லேட்டன்சி மோட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளையாண்டாலும் சரி, நீங்கள் கன் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த சவுண்ட் வந்து இயர்பட்ஸோட அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக சிங்க் ஆகணும். அப்படி டிலே ஆகி சிங்க் ஆகிடுச்சு அப்படின்னா, கேம் விளையாடுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, லோ லேட்டன்சி மோட் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, லோ லேட்டன்சி மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் விளையாடும்போது இயர்பட்ஸை நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். நீங்கள் அந்த சார்ஜிங் கேஸ் வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக ட்ரெக்கிங் போகும்போதும் சரி, வெளியே போனீங்கன்னா தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் குறைங்கிற பிரச்சனையே தேவையில்லை. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜிங் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 8லேருந்து 9 மணி நேரம் வரைக்கும் சார்ஜிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக இதில் வந்து மோனோ மோட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு இயர்பட்ஸையும் தூக்கி காதில் மாட்டி யூஸ் பண்ணலாம். 2 இயர்பட்ஸையும் தூக்கி காதில் மாட்டி யூஸ் பண்ணலாம். அப்படி மோனோ மோட், ஸ்டீரியோ மோட் 2 மோட் கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் ஆகிறதுனால நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்க. ஏதாவது எமர்ஜென்சிக்கு வந்து நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும். இதில் வந்து 180 மினிட்ஸ், அதாவது 180 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பாட்டு கேட்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே அற்புதமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிரைவர் வந்து ரொம்பவே பெரிய டிரைவரை கொடுத்துருக்காங்க. 13 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிலிக்கான் டிப் உள்ள இயர்பட்ஸுக்கு 6 mm 7 mm போதும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 13 mm டிரைவர் கொடுத்துருக்கனால ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போட்டோட சிக்னேச்சர் சவுண்டு மாறாமல் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாதி சவுண்டு வச்சு கேட்டாலே போதும், உங்கள் காதுக்கு ஏற்ற சவுண்டு வந்து இந்த இயர்பட்ஸில் கேட்கும். ஃபுல் சவுண்டு வச்சு கேட்டால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் பாதி சவுண்டு வச்சு கேட்குறது பெட்டர். அதே போல் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. வெறும் 5 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸை காதில் மாட்டி பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல உங்கள் காது இருக்கிறதே மறந்துடுவீங்க. அவ்வளோ லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இயர்பட்ஸை புதுசாக வாங்கும்போது டப்பாக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் வசதி இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூட கொடுத்துருப்பாங்க. ஓகே நண்பா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நான் வேற ஒரு கேட்சோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.